வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான சிறுமி உள்ளிட்ட மூவர் இலங்கையில் பயங்கரம். அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக அணிதிரள்வோம் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. புதிதாக அகழப்படும் புதைக்குழியில் மண்டையூடு ஒன்று கிடைக்கப்பெற்றது. இலங்கை செம்மணியில் புதைக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி வேண்டி மேலூரிலும் நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இலங்கையில் சர்வதேச தலையீடு கடுமையாக எதிர்க்கும் அனுர அரசு. உதாகரமாகும் செம்மணி விவகாரம் ஈழத்தமிழர் தீர்வுக்காக அழுத்தம் கொடுக்கும் பிரித்தானியா. செம்மணி சாட்சியங்களை சிதைக்க தயாராகும் அவலம் எச்சரித்த தமிழ் அரசியல் தலைமை. தொடர்பான விரிவான செய்திகள். அவிசாவளை கொஸ்கம ஜுதுவெல பகுதியில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சிறுமி உட்பட மூவர் காயமடைந்துள்ளனர். மூவரும் முச்சக்கர வண்டியில் பயணித்த போது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பிஸ்டல் வகை துப்பாக்கியால் சுட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவத்தில் அவிசாவளை பகுதியைச் சேர்ந்த 30 வயதான தாயும் அவரது 12 வயது மகளும் 44 வயதுடைய மற்றும் ஒரு ஆணும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த நபர்கள் சிகிச்சைகளுக்காக அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்கள் இதுவரை அறியப்படவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்ய கொஸ்கம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி ஜாலில் முன்னெடுக்கப்படவுள்ள உணர்வுபூர்வமான போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் பங்கேற்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் தெரிவித்தார். எதிர்வருகின்ற 24 மற்றும் 25 தேதிகளில் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா சுற்றியலில் இடம்பெறும் இந்த நினைவேந்தலில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். நீண்ட காலமாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாகவும் ஜூலை மாதம் 25 கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் சிறைகளிலே படுகொலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளுக்கான நினைவு கூறும் ஒரு செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான பொதுவழியிலே செயற்படுகின்ற மனிதாபிமானாக செயற்படுகின்ற மக்கள் அமைப்பு சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்குமான ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளினை விடுக்கும் ஒரு ஊடக சந்திப்பு. சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத உறவுகளின் விடுதலை வேண்டி அணிதிரள்வோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்னும் பெயரை தாங்கி நிற்கின்றது. ஆனாலும் இந்த ஜனநாயக சோசலிசம் வெளிப்படுத்தும் விழுமியங்களுக்கு மாறாக ஒடுக்கும் அரசாகவே இவ்வரசு பரிணமித்துள்ளது. இந்த அரசினது இரும்பு சிறைகளுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பறிக்கப்பட்ட எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளை உணர்வு பூர்வமாய் மனம் கொள்ள வேண்டியது தமிழ் மக்களாகிய நம் ஒவ்வொருவரது கடமையாகும். சுதந்திர வாழ்வின் உரிமைக்காக நித்தமும் போராடி கொண்டிருக்கின்ற எமது தமிழினத்தை சட்டத்தின் பெயரால் அடக்கி ஒடுக்குவதற்கென்று ஆதிக்க அரசினால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அவசரகால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் போன்றவற்றின் கீழ் இன விடுதலையின் பெயரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நாம் மறந்துவிடலாகாது. நாட்டின் பல்வேறு சிறைகளிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வெவ்வேறு காலப்பகுதிகளில் மனிதாபிமானமின்றி கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான எமது உறவுகளை நினைவேந்துவதுடன் 30 ஆண்டுகள் கடந்தும் விடுதலையின்றி இன்று வரை சிறை கூடங்களுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் சுதந்திர விடியலுக்காக கரம் கோர்த்து குரலுயர்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய காலத்தின் கட்டாய தேவையாகும். தமிழினத்தை வேரறுக்கும் வரலாற்றின் முதல் அத்தியாயமான ஜூலை கலவரத்தின் சிறைப்படுகொலை நாள் ஜூலை 25 முன்னிறுத்தி சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட உயிர்களுக்கு சிரம் சாய்த்து நினைவேந்தி இன்று வரை சிறையிலே வாடும் உறவுகளின் விடுதலைக்கு வழியமைப்போம். அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக உணர்வு பூர்வமான போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுக்க குரலற்றவரின் குரல் அமைப்பு சகல தமிழ் சமூகங்களிடமும் அழைப்பு விடுக்கின்றது. நினைவேந்தலை வலுப்படுத்தி விடுதலைக்கு வழி சமைக்க ஈழத்து சூழலில் மட்டுமன்றி அயலகமான தமிழகம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பன்னாட்டு தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் அமைப்புகள், மனித உரிமைவாதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக அமைப்புகள்,
ஜனநாயக சக்திகள் என அனைத்து தரப்பினரிடமும் அந்தந்த நாடுகள் இதே போன்ற உணர்வுபூர்வ கவனக்குவிப்பு நிகழ்வுகளுக்கான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் உரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் முன்பாக இலங்கை யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள செம்மணி பகுதியில் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் மீது ஐநா மனித உரிமை ஆணையகம் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழர் மக்கள் இயக்கம் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு செம்மணியிலே இலங்கை வேறு நாடு என்று நினைத்துக் கொண்டிருக்கான். அப்படி பிரிச்சுட்டான். திராவிட கட்சிகள் இலங்கை வேறு, இலங்கை வாழ்கிறோமா சுதந்திரமாக வாழ்கிறோமா என்பதே தெரியாமலேயே கல்விகளிலே பள்ளிக்கூடங்களிலே அந்த பாடங்களை நம் முன்னோர்களுடைய வரலாற்று பாடங்களை இந்த தமிழ்மனுடைய பெருமைகளை தமிழனும் எவ்வளவு ஆண்ட பெருமைக்குரிய இந்த மண் என்பதை சொல்லிக் கொடுக்காமலே திராவிடம் மறைத்து 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 நம்மளை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது என்ற உண்மையை இந்த உலகுக்கு சொல்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட கண்டனைக்கு உத்தரவிடு உத்தரவிடு நீதி வழங்க நீதி வழங்க செம்மணியில் தமிழராய் ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் தமிழர் உரிமையை ஒன்றெடுப்போம் உத்தரவிடு உத்தரவிடு குரல் எழுப்பு குரல் எழுப்பு குரல் எழுப்பு. திரிவடுகர் சாதியைச் சேர்ந்த திராவிடர் ஆந்திராவில் இருந்து இங்கு வந்த குடும்பம் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதற்கு கைகூலியாக அதற்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிச்சு கொல்லப்பட்டிருக்கான்னு இன்னைக்கு எல்லா இடத்திலும் போராட்டங்கள் நடக்கிறது. இது போன்ற போராட்டங்களை நடத்துவதற்காக தமிழன் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறான் கண்டனத்தையாவது தெரிவித்தால் தான் உணர்வுள்ள மக்கள் ஒன்றோடு ஒன்று இந்த அரசுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பு என்பதற்காகத்தான் இவ்வளவு பேரியக்கங்களும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து ஆங்காங்கு இந்த கண்டனப்பதற்காக எந்த தேர்தலிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தமிழன் என்றாவது ஒரு நாள் திருந்துவான். தமிழன் என்ற உணர்வை அவனுக்குள் புகுத்திக் கொள்வான். அன்றுகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையின் அரசமைப்பு சட்டம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பு ஊடாகவே நடவடிக்கை இடம்பெறும். ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் செப்டம்பரில் நடைபெறவுள்ளது. எனவே மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வந்தது நல்லது. அவருக்கு அறிக்கை முன்வைப்பதற்கு இது இலகுவாக இருக்கும். ஏனெனில் அவரால் விடயங்களை நேரில் அவதானிக்க முடிந்தது. நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியுள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். ஈழத்தில் இடம்பெற்ற கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு குரலை வலியுறுத்தியதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கம் தமது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. முன்னதாக செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் அகழ்வுகள், தடகியவியல் பகுப்பாய்வுகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை முன்னிறுத்திய ஆலோசனைகள் என்பவற்றுக்காக ஐக்கிய நாடுகள் சபை தலைமையிலான சுயாதீன விசாரணையை ஆதரிப்பது தொடர்பான பிரித்தானிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் எழுத்து மூல கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்துள்ள பிரித்தானிய வெளியுறவு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் இந்த பிரச்சனையில் பிரித்தானியாவின் தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்தினார். செம்மணி மனித புதைகுழி சாட்சியங்களை சிதைத்து அவற்றை அளிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழி தோண்டி எடுப்பதில் சர்வதேச மேற்பார்வையாளர்களின் கீழ் சான்றுகள் சேகரிப்பு நடத்தப்பட வேண்டுமா அவர் என ஒருவர் கேள்வி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இந்த கேள்வியை தொடர்ந்து விக்னேஸ்வரன் செம்மணியில் ஒரு கூட்டு புதைக்குழி தோண்டி எடுக்கப்பட்ட சம்பவம் மனித உரிமைகள் மற்றும் போரின் மீது அப்பாவி தமிழ் மக்களின் அவல நிலை குறித்து அக்கறை கொண்டவர்களை மனச்சாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என குறிப்பிட்டார். இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.